கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 30வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனம். சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். திரும்ப வாசிக்கிறேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். பிரியமான தேவச்சனமே, நல்ல காலை வேளையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா, நம்முடைய புலம்பல்களை கர்த்தர் மாற்றப் போகிறார். அந்த புலம்பல்கள் ஆனந்த களிப்பாக மாறப்போகிறது. நீங்கள் கர்த்தரை ஓயாமல் துதிக்க போகிறீங்க. ஏன் அப்படின்னா, அவர் மகிழ்ச்சியை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அந்த மகிழ்ச்சி எப்போ கிடைக்கும்னா, ரெட்டை களைந்து போட்டு என்னுடைய துக்கத்தை அவர் மாற்றும்போது, என்னுடைய பலவீனங்களை அவர் மாற்றும்போது, எனக்கு எது ரெட்டாக இருக்கிறதோ, துக்கத்தை கொடுக்கிறதோ, அப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும் கர்த்தர் மாற்றும்போது மகிழ்ச்சி நிச்சயமாக எனக்கு உண்டாகிறது. அன்புக்குரிய தேவச்சனமே, நம்முடைய புலம்பல்களை ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற பண்ணுவது மட்டுமல்ல, நம்முடைய துக்கம் எது நம்மை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதை கர்த்தர் மாற்றி நம்முடைய ஆசையெல்லாம் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது தான். இந்த காலை வேளையில் அம்மையாரோட சமூகத்தில் ஜெபித்து கேளுங்கப்பா, நாங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி கிருபை செய்யுங்கன்னு கேளுங்க. எதை குறித்து நீங்கள் புலம்புகிறீங்களோ நீங்கள் அந்த புலம்பலை விட்டுருங்க. அந்த புலம்பல் உங்களுக்கு ஆனந்த களிப்பை மாறும். எது உங்களை புலம்ப வைத்ததோ இந்த காலை வேளையில் அதற்குரிய காரியங்களை கர்த்தர் மாற்றுவா. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். காலையில் கர்த்தரை நோக்கி ஜெபித்து வேதம் வாசித்து அவர் மகிழ்ச்சியோடு கூட ஆராதிங்க. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ரெட்டும் மாறும். ஆமாம், புலம்பலும் மாறும். மகிழ்ச்சி மாத்திரம் என்னென்றைக்கு நிலைத்திருக்கும். ஆமாம்.